ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராமா டி கோட் தமிழ். போன எபிசோட் எதுல முடிஞ்சிச்சு? இவ்வளோ பெரிய வீட்டுல சாப்பாடெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சாப்பிட ஆசையா ஓபன் பண்ணா அங்க ஏதோ டயட்டுக்கு வச்ச மாதிரி பச்சை காய்கறியா இருந்திருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் காண்டாவறதோட தான் போன எபிசோட் முடிஞ்சது. இப்ப இந்த எபிசோட் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இவன் வேற அவன் பாட்டுக்கு லிஸ்டா போட ஆரம்பிச்சிடறான். என் கூட தங்கணும்னா அதுக்கு 8 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல, அதனால நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதோ என் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணவே கூடாது. செகண்ட், என் பர்சனல் விஷயத்துல ஏன் எதுக்காகன்னு கேள்வி கேட்க கூடாது. தேர்ட், எனக்கு சவுண்டா பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது, அதனால நீ இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் சத்தமா நீ பேசவே கூடாது. ஃபோர்த், ரொம்ப முக்கியமான ரூல் என்னன்னா, இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்துருச்சு. அதை ஓபன் பண்ணா வீடு ஃபுல்லா ஒரே பயங்கரமான ஸ்மெல்லு. என்ன, அதுக்குள்ள நான் 4வது சொன்ன ரூல்ஸ மறந்துட்டியா அப்படின்னு அவன் கத்திட்டே இருக்க, இங்க பாரு, உன் கூட தங்கணும்னா எனக்கும் சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஆனா என்னோட ரூல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். உன்ன மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு ரூல் மட்டும்தான், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதை தான் செய்வேன். என்ன நீ மாத்தலாம் ட்ரை பண்ணாதன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் இவகிட்ட என்ன சொன்னாலும் ஒத்து வராதுன்னு நல்லாவே புரியுது. இவகிட்ட பேசுறது வேஸ்ட் தான், இவ என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டான்னு அவனும் அப்படியே விட்டுறான். அப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு நீங்க தங்க போற ரூம் இதுதான்னு விட்டுட்டு போக, அந்த ரூமை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. அவளும் பெட் மேல ஏறி குதிக்கிறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறதுன்னு இவ கத்துல நம்ம ஹீரோவால சரியா தூங்க கூட முடியல. சரின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்து பார்த்தா இவ ஆளை காணோம். எங்க இருக்கான்னு இவனும் தேடி வந்துட்டே இருக்க, டக்குன்னு யாரோ வலிக்கு விழுந்த மாதிரி சத்தம் கேட்க பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல ஆடிக்கிட்டே சோப்புல வலிக்கு விழுந்துட்டா போல. எந்திரிக்க முடியாம கத்திட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் என்னென்ன உள்ள வரானா இவனை பார்த்துட்டு இவ கத்த, டக்குன்னு இவன் டவலை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு தான் ரொம்ப அசிங்கமா போயிருச்சு. நெக்ஸ்ட் டே காலையில ஒருத்தர் மூஞ்ச கூட பார்க்க முடியல. 2 பேருக்கும் ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கு. இப்ப என்ன சொல்றானா, இன்னைக்கு நைட்டு தானே நீ ஆன்டியோட பார்ட்டிக்கு போறன்னு கேட்க, ஆமா நீ உன சொல்றாளா. அந்த இடத்துக்கு டக்குன்னு பார்த்தா நிறைய ஸ்டைலிஸ்ட்லாம் வராங்க. அந்த பார்ட்டிக்கு இவளை ரெடி பண்ணணும்னு ஹேருக்கு மேக்கப்புக்குன்னு தனித்தனியா ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். ஒருத்தவங்களும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவளும் பொம்மை மாதிரி அப்படியே இருக்கா. ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்தா அவ கண்ணையே அவளால நம்ப முடியல. நம்மள இவ்வளோ அழகா இருக்கோன்னு பார்த்துட்டு இருக்க, அதுக்கும் மேல ஹீரோ வேற என்னடா இவ இவ்வளோ அழகா இருக்காளேன்னு இவனும் வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு மறக்காம கால் பண்ணு, சேஃபா போயிட்டு வான்னு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினும் இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்துட்டா. அது கேர்ள்ஸுக்கு மட்டும் நடக்கிற பார்ட்டினால நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரல. இப்ப அவ உள்ள வந்த உடனே ஹீரோயினை வம்பிழுக்கணும்னே 2 பொண்ணுங்க கையில வச்சிருக்க ஜூஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் மேல ஊத்திடுறாங்க. அப்படி பண்ணது இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிருது. திட்டலான்னு வர, அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராளா. இவ யாருன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் பொண்ணு ஃபியான்சியா பார்த்து வச்சிருப்பாங்கல்ல, அவதான் இவ. இப்போ வந்து நம்ம கெஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் இவ கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு இவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ண பாக்குறா. ஆனா ஷால்ல இருக்கிற கரை போக மாட்டேங்குது. பார்ட்டி வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. நீ வேற ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா போயிட்ட, உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி, இந்தா நீ இந்த ஷால போட்டுக்கோன்னு புதுசா ஒன்ன போட்டு விடுறா. என்னடா இவ இவ்ளோ நல்லவளா பேசுறாளேன்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த ஷால்ல பிரெஞ்சுல ஐ எம் ஸ்டூபிட்னு எழுதி இருக்கு. நல்லவ மாதிரியே அதை போட்டு விட்டுட்டு அந்த 2 பொண்ணுங்க முதல்ல வம்பு பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. உண்மையாவே அந்த பொண்ணு யான் குரூப்போட பொண்ணா இருந்தா என்ன பண்றது, நமக்கு தானே பிரச்சனை. ஏன்னா அவங்க எல்லாருமே கனடால இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பிரெஞ்சு தெரியும். ஆனா இவளுக்கு அதுல எழுதி இருக்கிறது கூட தெரியலன்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுட்டே இருக்காளுங்களா. பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஷாலை போட்டுக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறான்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் இங்க வரதுக்கு முன்னாடியே ஹீரோவை பத்தி கொஞ்சம் விசாரிச்சிருப்பா போல. ஏன்னா எதுவும் தெரியாம பார்ட்டிக்கு போனா பிரச்சனைன்னு அப்படி விசாரிக்கும் போது இந்த ஆக்டர் பொண்ணை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா இவ ஹீரோயின் பின்னாடி ரொம்ப வருஷமா சுத்தி இருக்கா. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்தா எப்படி அவ ஏத்துப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கு வந்து நான் தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. ஆனா இவ அதை முன்னாடியே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
போது ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சதுனாலதான் இவன் அந்த ஷாலை யூஸ் பண்ணவே இல்ல. பரவாயில்லையே, நான் கூட உன்னை ரொம்ப இன்னசென்டான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ அறிவாளியா தான் இருக்க. பேசிட்டே இருக்காளா? வேணும்னே ஹீரோயின் அவ கையில வச்சிருந்த ட்ரிங்க் அவ மேல கொட்டி விட்டுறா. அதை ஊத்திட்டு, ஐயோ உங்க ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, இந்தாங்க இந்த ஷால் உனக்கு தான் பர்ஃபெக்டா இருக்குன்னு அவளுக்கு போட்டு விட்டுருவோம். இவ பயங்கர காண்டாகி ஹீரோயின் மேல ட்ரிங்க ஊத்திடுவா. இத பார்த்து கடுப்பாயிட்டு ஹீரோயின் அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. இதை எல்லாத்தையும் ஹீரோவோட ஆன்டி பார்த்துட்டு எப்பவும் போல ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினும், நான்லாம் எந்த தப்பும் பண்ணல, என்ன திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்க கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துட்டான். அவனுக்கு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு போல ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு. அதான் நேரா போய் பார்க்கலான்னு வந்திருக்கான். வந்து பார்த்தா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்லை. இவளை நம்பி பார்ட்டிக்கு அனுப்புனது ஏன் தப்பு தான்னு சொல்லி இவளை கூட்டிட்டு வந்துடுறான். அப்படியே காருக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எப்படி எல்லாரையுமே நீங்க தனியா சமாளிச்சீங்கன்னு கேட்க, அதெல்லாம் நான் பக்காவா எல்லாரோட டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போனேன். நீ எவ்வளவு சொல்லிட்டு இருக்க? டக்குன்னு பார்த்தா ஹீரோ இவ கிட்ட வந்து, முகத்துல தண்ணியா இருக்கு, அதை தொடச்சு விடதான் வந்தேன், கோல்டு பிடிச்சிட்டு போகுது நீ இவன் தொடச்சு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோ மேலேயே ஹச்சுன்னு தும்பிடுறா. கட் பண்ணா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட்டு மட்டும் டேப்லெட் போட்டா போதும், நாளைக்கு காலையில சரியாயிடுவாங்க சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்னால தானே இவ இப்போ கஷ்டப்படுறா, நானே இவளை பாத்துக்கிறேன்னு ஹீரோவே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். இப்படியே அன்னைக்கு நைட்டும் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு டாக்டர் சொன்ன மாதிரியே ஹீரோயினும் சரியாயிடுறாங்க. இவளும் வெளியே வந்து பார்த்தா ஹீரோ முடியாம படுத்து கிடக்குறான். சுத்தி 4-5 டாக்டர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏதோ சீரியஸான விஷயமோன்னு உள்ள போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த டாக்டர்ஸும் டெஸ்ட் ரிசல்ட் வச்சுலாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்ல, உடனே இவளுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சாதாரணமான கோல்டுக்கா இத்தனை டாக்டர் சுத்தி நின்று பேசிட்டு இருக்கீங்க, ஒரு இஞ்சி டீ கொடுத்தா அவனே ஏஞ்சி உட்கார போறான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறா. இதை எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டுட்டு, உன்னை போய் பாத்துக்கிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்ன்ற மாதிரி இவனும் பாத்துட்டு இருக்கான். இதுல இன்னும் கடுப்பேத்துற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் வேற, எங்க பாஸுக்கு உன்னாலதான் இப்படி உடம்பு முடியாம போச்சு, நைட்டு ஃபுல்லா உன்னை பாத்துக்கிட்டதாலதான் இவருக்கு இப்படி ஆச்சுன்னு இவன் புலம்பிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இவனும் ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்கான். கட் பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா, அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க நேர்ல வந்து டாக்டரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு அதுக்கு போகலான்னு பார்த்தா, இவ ஹீரோவோட போட்ட கான்ட்ராக்ட் படி வீக்கெண்ட் மட்டும்தான் வெளியே போயிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி தேவையில்லாம வெளியே போகக்கூடாது. அதனால இப்ப அவனுக்கு தெரியாம போயிட்டு வந்துடலான்னு வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம இவ கிளம்பி போயிட்டு இருக்க. இத அந்த ஆக்டர் பொண்ணு கரெக்டா பாத்துட்டா. இவ தான் எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஹீரோயினை மாட்டி விடலான்னு ரெடியா இருப்பாளே, அது தெரியாம இவளும் ஹாஸ்பிட்டலுக்கு வர யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. லைட்டா திரும்பி பாக்குறாளா, பேர் தெரிஞ்சு போச்சு அந்த ஆக்டர் பொண்ணுதான்னு. அந்த ஹீரோவோட ஆன்ட்டிய கூட சமாளிச்சிடலாம் போல. இவ பயங்கர டார்ச்சரா இருக்காளே, இவளை இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இவளை இப்ப மாட்டி விடணும்னு பிரெக்னன்சி செக் பண்ற ஒரு வார்டுல தள்ளி விட்டுறா. அவ போட்டிருந்த கூலர்ஸையும் எடுத்து விட சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கூட்டமா வந்து அவளை போட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவ ஒரு ஆக்ட்ரஸ் இல்ல. கொஞ்ச நேரத்துல இடமே ஒரு பரபரப்பா ஆயிடுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினும் வந்து டாக்டர்லாம் பார்த்து பேசிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த அடிப்பட்ட பையனும் அங்க இருக்கான். பில்டிங்ல இருந்து விழுந்துட்டான்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, அவன் தான் இது. இவன் பேரு வந்து சூபை. ஹீரோயினோட அம்மாவும் சூபைய பார்த்து கொஞ்ச நாள்ல ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. நீ அன்னைக்கு மம்மி மாதிரி உடம்பு பூரா கட்டு போட்டுட்டு இருந்தியே, அந்த பையன் தானேன்னு கேட்க, ஆமா நான் தான் அது. உங்க அம்மாவோட நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், நீ வேணும்னா என்ன அங்கிள்னு கூப்பிட்டுக்கோன்னு சொல்ல, இவ அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மாவும், நான் இவன் கூட விளையாடுற எல்லா கேம்லயுமே தோத்து போயிட்டே இருக்கேன்டி, என் பேரை நீ தான் காப்பாற்றணும், இந்தா எப்படியாவது அவனை
தோக்கடிச்சு காட்டு. உங்க பொண்ணும் உங்களை மாதிரி தானே இருப்பா, திரும்ப என்கிட்ட போட்டி போட்டு தோத்து போயிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம்னு ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பேசவும் ஹீரோயின் சும்மாவா இருப்பா. சரி வா பாத்துடலாம். 2 பேரும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹீரோயினை வெறுப்பேத்தி விட்டுட்டான். விளையாடுற எல்லா கேம்லயுமே நம்ம ஹீரோயின் தான் ஜெயிச்சுட்டே இருக்கான். அவனை இதுக்கு மேலேயாவது என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசு அப்படின்னு அவனை மிரட்டிட்டு நான் போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போலான்னு வெளியே வராளா. இவன் லிஃப்ட் ஏறதுக்காக போகும்போது யாருக்கும் அங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவரால் சுத்தமாவே முடியல. கையில தான் டேப்லெட்டும் வச்சிருக்காரு. ஆனா அந்த டேப்லெட்டை கூட அவரால் போட முடியல. ஹீரோயின் தான் அந்த டேப்லெட்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் காப்பாத்துறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸும் வந்துடுறாங்க. அப்படியே அவரை அவங்க கிட்ட விட்டுறா. அப்ப சூபை வந்து போனை கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா இவன் அங்கேயே அவன் போனை மறந்து விட்டுட்டா போல. இந்த அவன் போனை கொடுத்துட்டு உன் போன் நம்பர் கிடைக்குமா, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கேம் விளையாடலான்னு இன்டெரக்டா இவகிட்ட பேசலான்னு ட்ரை பண்றான். ஏன்னா இவனுக்கு இப்போ லைட்டா ஹீரோயினை பிடிச்சிருச்சு. அதனாலதான் இப்படி கேக்குறான். ஏன் என்கிட்ட திரும்ப தோத்து போறதுக்கா? இவளும் பேசிட்டே இருக்க ஹீரோவும் கால் பண்றானா. அவன்கிட்ட பேசிக்கிட்டே சூபைய கண்டுக்காம போயிடுறாளா. இவனும் பாக்குறான் ஹீரோக்கும் இவளுக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் இவன் இவளுக்கு கால் பண்ணிருக்கான் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருக்க இதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹீரோக்கும் இவனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போல. கட் பண்ணா வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுல இல்லாத விஷயம் தெரிஞ்சுதான் ஹீரோ இவளுக்கு கால் பண்ணிருக்கான். பயங்கரமான கோவத்துல வேற இருக்கான். எங்க போனேன்னு கேட்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் நான் உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன், இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஆனா இவன் கோவத்துல கொஞ்சம் ஹார்ஷா பேசிடுறான். அதுவே இவளுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. அப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது. நெக்ஸ்ட் டே 2 பேரும் கிஃப்ட் வாங்கணும்னு வெளியே போகலான்னு கிளம்புறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோவோட தாத்தாக்கு பர்த்டே வர போகுதான். அதுக்காக ஹாப்பியா 2 பேரும் கிளம்பி வந்தா கூடவே ஒரு பிரச்சனையும் வருது. என்னன்னா அந்த ஆக்டர் பொண்ணு ரீசெண்டா பிரெக்னன்சி வார்டுல ஹாஸ்பிட்டல்ல மாட்டிருப்பால, அதை கேட்க தான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோவையும் அந்த பொண்ணையும் வச்சு ஏற்கனவே நிறைய ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 2 பேரும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அப்படிலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ஹீரோவோட ஆன்டி தான். இப்ப வேற பிரெக்னன்சிலாம் வேற செக் பண்ண போயிருக்கால. அந்த குழந்தைக்கு ஒருவேளை ஹீரோ தான் காரணமா இருப்பானு தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே போக இவனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. இவன் அப்படியே ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு என்ன இதெல்லாம்னு கேட்க என்னை மன்னிச்சுட்டு, எனக்கு வேற வழி தெரியலையா, அவ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாளா, அதான் நான் அவளை மாட்டி விடணும்னு இந்த மாதிரி பண்ணேன், பார்த்தா இது இப்படி ஆயிடுச்சுன்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்க. இதை தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களா. இந்த பிரச்சனைக்கு நம்ம தானே காரணம், நம்மளே சமாளிப்போன்னு. இல்ல இவங்க 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டே இருக்க டக்குன்னு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நீங்க யாரு, உங்களுக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தடுமாறுறாளா. இதை எப்படியாவது சமாளிக்கணும்னு ஹீரோவும் இவன் என் ஃபியான்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணிடுறான். எல்லாருக்கும் இதுவே பயங்கர ஷாக்கு. இதுல கிஸ் பண்ணிட்டு வேற கூடிய சீக்கிரம் நானே இதை அபிஷியலா சொல்றேன் அப்படின்னு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடறான். கட் பண்ணா எங்க ஹீரோயின் தான் கடுப்புல கத்திட்டு இருக்கா. உன்னை யாரு எல்லாரும் முன்னாடியும் என்னை கிஸ் பண்ண சொன்னது, உன்னால என் ரெப்புடேஷனே போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோவும் சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஆனா அந்த அசிஸ்டன்ட் தான் சும்மா இல்லாம வாய விட்டுறான். நீ என்ன சும்மா எங்க பாஸ் திட்டிட்டு இருக்க, உனக்கு மட்டும் இது ஃபர்ஸ்ட் கிஸ் இல்ல, எங்க பாஸுக்கும் தான், நீ இவன் சொல்லி விட்டுறான். ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குறேன்னு ஹீரோவும் அவனை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வேற வழி தெரியலையா, எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கானா. அதே நேரத்துல பார்த்தா ஹீரோவோட தாத்தாக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. உண்மையாவே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா போல. அதுக்கு ஹீரோ தான் காரணம்னு இவரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் தாத்தாக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறான். இல்ல நான் அந்த பொண்ணை லவ் எல்லாம் பண்ணல, நான் ஹீரோயினை மட்டும்தான் லவ் பண்றேன்னு அவரை நம்ப வைக்கிறதுக்காக க்ளோஸா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. இதுல ஹீரோ வேற, இவன் பேர் சீஹன், இனிமே நீ என்ன சீஹன்னு கூப்பிட
கூப்பிடாத, ஹேன்னு செல்லமா கூப்பிடுன்னு சொல்ல, என்னடா இவன் இந்த அளவுக்கு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்னு ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல. தாத்தாவும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்பிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரி, எனக்கும் ஹாப்பி தான். கூடிய சீக்கிரம் என்னோட பர்த்டே பார்ட்டி வரப்போகுது, அதுக்கு 2 பேரும் மறக்காம வந்துருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரி கப்புள்ஸா நடிக்கிறதெல்லாம். அவர் இங்க இருந்து கிளம்பின உடனே டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. யாரோ என்னோட காமிக் மொக்க காமிக்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்னோட காமிக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா இப்போ ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறது, 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறதுன்னு, இது எல்லாமே இவளோட கதையில இருக்கிறது தான் போல. இப்பவும் சொல்றேன், அது ஒரு மொக்க காமிக் தான். ஏதோ நான் நடிச்சதால தாத்தா நம்பிட்டாரு அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆக்டர் பொண்ணும் அழுதுகிட்டே சொல்றா, நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த ஹீரோயின் தான் என்ன வேணும்னே மாட்டி விட்டுட்டான்னு சொல்லவும், நீ பண்ண இந்த வேலையால ஹீரோவோட தாத்தாவுக்கு வேற உன் மேல ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அவரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம பிளானை கரெக்டா பண்ணாதான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இவங்க 2 பேரும் ஏதோ வில்லங்கமா ஒரு சைடு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல ஹீரோவும் ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். காலையில நடந்த பிரச்சனையில இருந்து அவ வெளியே வர்றது இல்ல போல. இப்ப அசிஸ்டண்ட கூப்பிட்டு வர, நான் காலையில ரிப்போர்ட்டர் முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேனோ, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு கேட்க, அதெல்லாம் எந்த தப்பும் இல்ல பாஸ், அவளை நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். என்னதான் இவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்தாலும் காலையில நடந்ததெல்லாம் நினைக்கும் போது இவனுக்கே ஒரே கில்ட்டியா தான் இருக்கு. சரி, நேரா போய் பேசிட்டு வந்துடலான்னு ரூம் வரைக்கும் கூட போயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் எதுவும் பேசல. உள்ள இவளும் அதே மாதிரிதான் காலையில நடந்ததை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவளால அதை யோசிக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது. நெக்ஸ்ட் டே எழுந்து பார்த்தா அழகா பக்கத்துல கியூட்டா ஒரு பூனைக்குட்டி இருக்கு. இது எப்படி இங்க வந்ததுன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்க, பார்த்தா ஹீரோ தான் அதை கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இல்ல, உன் காமிக்ல இந்த மாதிரி ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு, அதான் உனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கான்னு கேட்க, இவளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி பெட்ஸ் எல்லாம் வளர்த்து பழக்கமே கிடையாது, அதனால நீயே இதை சேஃபா வச்சுக்கோன்னு ஹீரோ சொல்ல, இன்னைக்கு என்ன நீ ரொம்ப அதிசயமா என்கிட்ட இவ்ளோ நல்லா பேசுறேன்னு கேட்க, இல்ல என்னதான் இருந்தாலும் நான் நேத்து அப்படி பண்ணிருக்க கூடாது, ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோன்னு எனக்கே தோணுது, அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன். இவளும் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அது ஒன்னும் உன் தப்பு மட்டும் கிடையாது, நானும் தானே பண்ணிருக்கேன். இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு பார்த்தா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவன் அப்படியே அந்த கேட்டு கூட கியூட்டா விளையாடிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோ போன்ல போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சிட்டா. நீ என்ன தானே போட்டோ எடுத்துட்டு இருக்க கேட்க, நான் ஒன்னும் உன்ன போட்டோவே எடுக்கலையே, நான் அந்த பூனைக்குட்டியை தான் போட்டோ எடுத்தேன், இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு இவன் கூட சண்டை போட்டு அவன் போனை வாங்கி பார்த்தா உண்மையாவே அவன் அந்த பூனைக்குட்டியை தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். என்னடா இவன் நம்மள போட்டோ எடுக்காம இதைத்தான் எடுத்து வச்சிருக்கான்னு இவளுக்கே கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. இந்த நீயே வச்சுக்கோன்னு போனை கொடுத்துட்டு போயிடுறா. அத கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துதான் தெரியுது ஹீரோ இவளையும் தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இப்படி அவங்க லவ் ஸ்டோரி கியூட்டா போயிட்டு இருக்க, தாத்தாக்கு கிஃப்ட் வாங்கலான்னு 2 பேரும் கடைக்கு போனா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆன்டி ஏற்கனவே வந்திருக்காங்க. அதுவும் அவங்க எந்த கிஃப்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது இப்போ அவங்க கையில போயிடுச்சு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. இதுல இவங்க வேற இதுதான் கடைசி பீஸ், இதுக்கு மேல எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்னடா பண்றது இப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த கடையோட ஓனர் வராரு. இவர் யாருன்னா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் காப்பாத்திருப்பால அவருதான் இவரு. அவரு ஹீரோயினை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ என்னம்மா இங்கன்னு கேட்டுட்டு, இது யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல அதெல்லாம் கிடையாது, இவர் என்னோட பாஸ்ன்னு சொல்லிடுறாளா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவரும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் வீல் சேர்ல இருந்தால அந்த பையன் தான் இந்த பையனோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. நீ என்ன இங்க பண்றன்னு கேட்க, இந்த மாதிரி கிஃப்ட் வாங்க வந்தோம், ஆனா கடைசி பீஸ் சேல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உனக்காக என்னோட கலெக்ஷன்ல இருந்து ஒரு கிஃப்ட தரேன்னு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாரு. இவளும் அதை ஹாப்பியா வாங்கிட்டு 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவும், ஆமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர்ல இருந்த பையன் யாருன்னு கேட்க, இவளும் அதுவா, அவன் எங்க அம்மாவோட வார்டுல தான் இருக்கான், அவனை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா இவனுக்கு அது கொஞ்சமா ஜெல்லஸா ஃபீல் ஆகுது. முன்ன பின்ன தெரியாது பசங்க
பசங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து இரு, இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். நான் இந்த உலகத்திலேயே சேஃபா இருக்கணும்னா அது உன்கிட்ட இருந்து மட்டும்தான். உன்னை தவிர எல்லாருமே நல்லவங்க தானு அப்ப கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் பண்ணிருக்காங்க. நான் உன்னை நேரா பார்த்து ஒரு சில விஷயம் எல்லாம் பேசணும், நாளைக்கு காலையில நேரா வா அப்படின்னு சொல்றாங்க. இவ அதை கேட்டதும் பயப்பட ஆரம்பிச்சா. ஏன்னா ரீசெண்டா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோ லீக் ஆயிடுச்சோன்னு இவளுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம். அதான் அவளும் அந்த பயத்திலேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அவங்க அம்மா வேற, நான் உன்னை மத்தவங்கள மாதிரிலாம் எதுக்கும் கம்பல் பண்ண மாட்டேன், அதே நேரத்துல நீயும் என்கிட்ட உண்மையா தான் இருக்கணும்னு, என்கிட்ட நீ உண்மையை மட்டும்தான் பேசணும் சொல்ல. ஹீரோயினும் நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு இவளும் வளர ஆரம்பிச்சிடுறா. சரி உண்மை தெரிஞ்சு போச்சு போல, பிரச்சனை பெருசாகும்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூபை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறானா. அவனும் இவங்களும் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. நீ இல்லாத நேரத்துல எல்லாம் அவன் தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்காக ஒரே ஒரு தடவை அவன் கூட டின்னருக்கு வெளியே போயிட்டு வர முடியுமான்னு கேட்க, இவளும் ஏதோ பெருசா நினைச்சிட்டு கடைசியில இப்படி முடிஞ்சு போச்சு மா, இப்படி நீங்க பாக்குற பையனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏமா டார்ச்சர் பண்றீங்க மா. அவன் இங்க அட்மிட் ஆகி 15 டேஸ்க்கு மேல ஆகுது. ஆனா அவனை பார்க்க இன்னும் ஒருத்தர் கூட வரல. இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை எப்படிமா நம்புறீங்கன்னு இவ பேசிட்டு இருக்க, கரெக்டா சூபையும் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.